السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. تفسير الجلالين. இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மஹும் அல்லாஹ் அன்னவர்களினுடைய தஃப்சீருல் ஜலாலைனி கிதாபினுடைய 8ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான, துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் நல்ல ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பினை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தஃப்சீருல் ஜலாலைன் கிதாபினுடைய 8ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் ஹாமீம். குர்ஆனினுடைய ஜுசுவுக்கள் வரிசையில் 26வது ஜுசுவினுடைய முதல் சூறாவான அஹ்காஃப் சூரா. அதனுடைய இந்த அஹ்காஃப் சூரா குர்ஆனினுடைய சூறாக்கள் வரிசையிலே 46வது சூரா. இதனுடைய 13வது அதே போன்று 14வது ஆயத்தை தான் நாம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இரு ஆயத்துகள் நமக்கு சொல்லி வரக்கூடிய செய்தி, இதற்கு முந்தைய ஆயத்திலே அல்லாஹ் குர்ஆனை இது உபகாரிகளுக்கு, நல்ல முஃமின்களுக்கான சோபனம் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த உபகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற அவர்களுக்கான தன்மையை விளக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அவங்க ரப்புன் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதாவது என் ரப்பு அல்லாஹ் மட்டும்தான், இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் சொல்லி அதில் நிலைத்திருப்பார்கள். என்ன சிரமம், என்ன கஷ்டம் வந்தாலும் அதில் நிலைத்து நிற்பார்கள். அதே போன்று அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. நடந்த ஒரு கஷ்டத்தை குறித்து, நடக்க இருக்கிற கஷ்டத்தை குறித்த பயமும் இருக்காது. நடந்து முடிந்த கஷ்டத்தை குறித்து கவலையும் இருக்காது. இப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹோ 14வது ஆயத்துல சொல்லுவான், இவங்க சொர்க்கவாசி, இவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக கூலி வழங்கப்படுவார்கள், இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள், முஹ்சினீன்கள் என்று அல்லாஹோ முந்தைய ஆயத்திலே சொல்லப்பட்ட முஹ்சினீன் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் இந்த ஆயத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் விளக்குகிற ஆயத்தான் இந்த 2 ஆயத்துகள். வாங்க நம்ம இந்த இரு ஆயத்துகளுக்கு உண்டான பொருள், அதே போன்று விளக்கம், தஃப்சீர் ஜலாலைனில் சொல்லப்பட்ட விளக்கம், இதையும் பார்த்து, இதையும் கடந்து ஒரு சில முஃபஸ்ஸிர்கள் இந்த இரு ஆயத்துகளுக்கு என்னென்ன ஆன்மீக விளக்கங்கள், அகீதா ரீதியா, கொள்கை ரீதியான விளக்கங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது என்கிற அந்த ரூஹுல் பயான், தஃப்சீருல் கபீரான ராசி இமாமுடைய தஃப்சீர், இது போன்ற தஃப்சீர்களையும் கடைசியில் நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். மாறுங்கள் நம்ம கிதாபிற்குள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் 13வது ஆயத். என்னது? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று வரக்கூடியதான இந்த ஆயத். இதற்குண்டான பொருள் பாருங்க. இன்னல்லதீன, நிச்சயமாக சிலர்களாகிறவர்கள். எப்படிப்பட்ட சிலர்கள்? காலு, அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ரப்புனா, எங்களுடைய இறைவனாகிறவன், எங்களுடைய இறைவனாகிறவன் அல்லாஹு, அல்லாஹுவாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். சும்ம, பிறகு இஸ்தகாமு, அவர்கள் நிலைத்து நின்றார்களே, நிலைத்து நின்றார்களே. அப்படிப்பட்ட சிலர்களாகிறவர்கள் ஃபலா கௌஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை. வலாஹும் யஹ்ஸனூன், இன்னும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்து இதனுடைய மேலோட்டமான விளக்கம். அதை தொடர்ந்து நாம் ஒரு ஆயத்தை சேர்த்து பார்ப்போம். உலாயிக்க, அவர்களாகிறவர்கள் யாரு?
இவ்வாறு ரப்புன் அல்லாஹ் என்று சொல்லி அதில் நிலைத்து நின்றார்களே, எந்தவித அச்சமும் பயமும் அவர்களுக்கு இல்லாமல், அப்படிப்பட்ட அந்த மக்களாகிறவர்கள் அஸ்ஹாபுல் ஜன்னதி, சுவனவாசிகளாக இருக்கிறார்கள், சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள். ஹாலிதீன ஃபீஹா, ஹாவுடி லமீர் இந்த அல் ஜன்னா, அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பவர்களான நிலையில், ஜஸாஅன், கூலி வழங்கப்படுதலாக வழங்கப்படுவார்கள். நம்ம ஏன் இந்த அர்த்தம் வைக்கிறோம், நம்ம தஃசீர் சொல்லும் பொழுது தெரியும். அவர்கள் கூலி வழங்குதலாக வழங்கப்படுவார்கள். பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்பவர்களாக ஆகியிருந்த ஒன்றின் காரணமாக, ஒன்றை கொண்டு அவர்கள் கூலி வழங்குதலாக வழங்கப்படுவார்கள், உலகத்துல செய்து கொண்டிருந்த நன்மைகளுக்காக வேண்டி அப்படின்னு. அப்ப இது இந்த இரு ஆயத்துகளுடைய மொழிபெயர்ப்பை, தர்ஜுமாவை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப வாங்க இதனுடைய மேலோட்டமான விளக்கம். ஒரு ஆளு, சில மக்கள் முஃமினானவர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான். மேல முஹ்சினீன்கள்னு சொன்ன அந்த மக்கள், அதாவது உண்மையான முஃமின்கள், அவங்களை குறித்து சொல்ற வார்த்தை. அவங்க ரப்புன் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்னுடைய இறைவன், ரப்பு அல்லாஹ் மட்டும்தான் சொன்னதோடு மட்டுமில்லாம அவங்க அதுல நிலைத்து இருப்பாங்க. என்ன சிரமங்கள், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நிலைத்து நிற்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. தப்சீர்கள்ல சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வெறுக்கத்தக்க காரியத்தை சந்திப்பதனால் அவங்க பயப்படவும் மாட்டாங்க. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. அவங்க கவலையும் பட மாட்டார்கள்னா, ஏற்பட்ட ஒரு கஷ்டத்திற்காக, இழந்த ஒரு ஒரு விஷயத்துக்காக, இதை இழந்துட்டோமே, அதை இழந்துட்டோமே, அது போயிருச்சே அப்படின்னு கவலையும் பட மாட்டாங்க. இப்ப வர இருப்பதை குறித்து பயமும் இல்லை, நிகழ்ந்து முடிந்ததை குறித்து கவலையும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மக்கள், அவங்கதான், அவர்கள் யாரு, சொர்க்கவாசிகளாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க மட்டும்தான் சொர்க்கவாசின்னு அல்ல. அதுக்குன்னு இஸ்திகாமத் இல்லாம பாவம் செய்யக்கூடியவர்கள் நரகவாசி அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. அது ஏன் நம்ம தப்சீருடைய இந்த பாடத்துடைய கடைசியில சில விளக்கங்களை சொல்லும் பொழுது புரிய வரும். அப்ப ரப்புனல்லான்னு சொல்லி நிலைத்திருந்தவர்கள் இப்படிப்பட்ட மேன்மக்கள், அவ்வளவுதான். ரப்புனல்லான்னு சொல்லி ஈமான் கொண்டிருப்பாங்க, தெரியாம பாவங்களும் செய்வாங்க அப்படின்னா அப்ப அவங்க நரகவாசி அப்படிங்கிற கருத்து அல்ல. அது ஏன்னு நம்ம தப்சீர் இந்த பாடத்துடைய கடைசியில ஒரு சில தப்சீர்களுடைய விளக்கங்களை சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி பாருங்க. அப்ப இதான் மேலோட்டமான விளக்கம். இப்ப தப்சீர் ஜலாலைனில விளக்கத்தை பாருங்க. சும்மஸ்தகாமு, பிறகு அவர்கள் நிலைத்து நின்றார்கள் அப்படிங்கிறாங்க. பிறகு அவர்கள் நிலைத்து நின்றார்கள் அப்படின்னு சொன்னா எதன் மீது, அல தாஅத்தி, வழிபடுவதன் மீது, கட்டுப்படுவதன் மீது. அந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதன் மீதுனா, அல்லாஹ் எதை செய்யணும்னு சொன்னாலும் அதை செய்வாங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ தவிர்த்துக்குவாங்க. இப்படி அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதன் மீது, அல்லாஹ்விற்கு வழிபடுவதன் மீது நிலைத்து நின்றார்கள். என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என் ரப்ப அல்லாஹ்னு சொல்லி அதுல உறுதியா நின்றுப்பாங்க. ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இதற்கு விளக்கம் போடல, நம்ம சொன்னதுதான். என்ன ஒரு நடந்த விஷயத்திற்காக கவலைப்படவும் மாட்டாங்க, நடக்க போறதை குறித்து பயப்படவும் மாட்டாங்க. அதுதான் யாரு, இந்த முஃமினான இந்த சிலர்கள். அப்ப இவங்க சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள். ஃபீஹா, லமீர் ஜன்னத்துன்னு சொன்னோம். ஹாலுன், எது ஹாலாமா, ஹாலிதீன என்பது ஹாலு. அப்போ அவர்கள் அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களான நிலையில் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம கொடுக்கிறோம். சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களான நிலையில், அதான் இந்த ஹாலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப பாருங்க, ஜஸா அன், நம்ம சொன்னோமா இல்லையா, என்ன அர்த்தம் வச்ச நாம, கூலி வழங்குதலாக வழங்கப்படுவார்கள் அப்படின்னும். அதாவது யுஜுசௌன ஜஸா அன், அந்த அர்த்தம் வச்சோம். ஒரு ஃபிஇல நாம என்ன பண்ணோம், முன்னாடி போக்கணும். அதாவது போக்கியதாக நாம அர்த்தம் வச்சோம். நம்ம போக்கல, போக்கியதாக நாம அர்த்தம் வச்சோம். அதான் ஜஸா அன். ஜஸா அன் என்பது அது மன்சூபுன், நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது, நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. அலல் மஸ்தரி, மஸ்தரின் அடிப்படையில். மஸ்தரின் மீதுனா என்னது, மஸ்தரின் அடிப்படையில. நம்ம நஹ்வினுடைய அந்த பாடங்களை படித்த நமக்கு தெரியும், அல் மஸ்தர்னா என்னது, மஃஊலு முத்லக். மஃஊலு நிறைய இருக்கு இல்லையா, 5 வகை மஃஊலுகள் இருக்கு. அதுல மஸ்தர் அப்படின்னா என்னது, இப்ப லர்ஃப்னு சொன்னா மஃஊலு ஃபீஹி, மஃஊல்னு முத்லகா சொன்னா மஃஊலு பிஹி. அது அந்த மாதிரி அல் மஸ்தர்னு சொன்னா என்ன அர்த்தம், அல் மஸ்தர்னா மஃஊலு முத்லக். மஃஊலு முத்லக்னா நமக்கு தெரியும் என்னது, ஒரு ஃபிஇல் முன்னாடி போக்கப்பட்டிருக்கும், அதனுடைய மஸ்தரே மஃஊலா வரும். அதனுடைய மஸ்தரே
மஃபூலா வரும், அல்லது அதனுடைய அர்த்தம் கொண்ட வேறொரு மஸ்தரு மஃபூலா வரும். இப்படியும் வரும். அப்போ ஒரு ஃபிஇல் சொல்லப்பட்டு அதனுடைய மஸ்தரே மஃபூலா வந்து அதுக்கு பேர் லரப்து லர்பன் பார்த்திருப்போம். அந்த மாதிரி மஃபூல் முத்லக் இது. அப்ப ஜஸாஅன்ங்கிறது இருக்குன்னா இது மஸ்தரின் அடிப்படையில் நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறதுனா, அப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்ன போக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஃபிஇலு போக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அது என்ன ஃபிஇல் யுஜ்ஸவுன அதான் சொல்றாங்க மன்சூபுன் அலல் மஸ்தரி, மஸ்தர் என்ற அடிப்படையில், அதாவது மஃஊல் முத்லக் என்ற அடிப்படையில் என்பதன் மீது இந்த ஜஸாஅன் நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. பிஃபிஇலிஹில் முகத்தரி, இதுதான் தக்தீரிடப்பட்ட, அதாவது தக்தீருங்கிற வார்த்தைக்கு ஏற்படுத்துதல் அப்படின்னும். அப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதான தன்னுடைய ஃபிஇலை கொண்டு, ஹீவுடைய லமீர் எது, இந்த மஸ்தர். அப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மஸ்தரினுடைய ஃபிஇலை கொண்டு மஸ்தர் என்ற அடிப்படையில், அதாவது மஃபூல் முத்லக் என்ற அடிப்படையில் நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. அப்ப ஹீ லமீரை நம்ம அல் மஸ்தருக்கு வைக்கலாம், அல்லது ஜஸாஅன்க்கு வைக்கலாம். அல் மஸ்தர்னாலும் ஒண்ணுதான், ஜஸாஅன். அப்ப ஜஸாஅன் என்பதினுடைய ஃபிஇலை கொண்டு, ஜஸா என்பதினுடைய ஃபிஇலை கொண்டுனா அதாவது யுஜ்ஸவுன, யுஜ்ஸவுன என்கின்ற ஃபிஇலை கொண்டு. யுஜ்ஸவுன என்பது இது லஃப்து முராத், நம்ம என்ன வைக்கணும், ஜர்ருடைய மஹல். ஏன், இந்த ஃபிஇலி என்பதினுடைய தஃப்சீர் இது, அப்படிதானே. தக்தீரிடப்பட்ட ஏற்படுத்தப்பட்டதான ஃபிஇலை கொண்டு, அப்ப பாவுடைய மஜ்ரூர் தானே இது. அப்ப அங்கிருந்து தான் தஃப்சீர் ஆகுது, விளக்கப்படுது யுஜ்ஸவுன. அப்ப அது ஜர்ருடைய மஹல். மேல இதை பற்றி விளக்கங்கள் பார்த்திருக்கிறோம். சரி பாருங்க. அப்போ யுஜ்ஸவுன என்ற ஃபிஇலை கொண்டு, ஏற்படுத்தப்பட்ட யுஜ்ஸவுன என்ற ஃபிஇலை கொண்டுதான் இந்த ஜஸாஅன் என்பது நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இதனோடு நமக்கு என்ன முடியுது, தஃப்சீருல் ஜலாலைனியுடைய விளக்கம், அதே போன்று இந்த இரு ஆயத்துகளுக்கு உண்டான தர்ஜுமா பொருள், அதே சமயம் இந்த இரு ஆயத்துகளுடைய மேலோட்டமான விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாம இதை குறித்ததான முஃபஸ்ஸிர்களினுடைய விளக்கம் என்ன என்பதை நாம பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆயத்தினுடைய தொடர்பு மேலுள்ள ஆயத்திற்கும் இந்த ஆயத்திற்கும், ஏன்னா மேல வந்து காஃபிர்களை பற்றிய செய்திகளா வந்துட்டு இருந்துச்சு, அவங்க குர்ஆனை மறுத்தனால குர்ஆனை பற்றிய செய்தி வந்துச்சு, நம்ம தொடர்பை பார்த்திருந்தாங்க. இப்போ எதுக்கு இப்ப இன்னல்லதீன காலும் திரும்பிய முஃமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, நதுமுத்துரர் ஃபி தனாசுபில் ஆயாத்தி வஸ்ஸுவர் அப்படிங்கிற ஒரு தஃப்சீர் இருக்கு இமாம் பக்காஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு. ஒவ்வொரு ஆயத்திற்கும் அதே போன்று ஒவ்வொரு சூறாக்களுக்கும் மத்தியிலான தொடர்பினை பயான் செய்யக்கூடிய ஒரு தஃப்சீர் தான் நதுமுத்துரர் ஃபி தனாசுபில் ஆயாத்தி வஸ்ஸுவர் அப்படிங்கிற தஃப்சீர். அதுல சொல்றாங்க இந்த இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ்ங்கிற ஆயத்தையும் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, மேல வந்து அல்லாஹு வலம்மா பையன ஹாலத்தல் முஹ்சினீன ஷரஹ அம்ரஹும், மேல அல்லாஹ் முஹ்சினீன்கள்னு சொன்னான் தெரியுமா, உபகாரிகளுக்கு, நல்ல முஃமின்களுக்கு இது ஒரு சோபனமாக இருக்கிறது குர்ஆன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அல்லாஹ் முஹ்சினீன்கள்னு சொல்லிட்டான். அந்த முஹ்சினீன்கள்னா யாரு, அல்லாஹ் சொல்லிட்டா உண்மையான முஃமின்கள் முஹ்சினீன்கள்னா. அல் முஃமினீன் நம்ம தஃப்சீர் கொடுத்தோமா இல்லையா, அவர்கள் எப்படிப்பட்ட பண்பை கொண்டவர்கள்னா, அந்த முஹ்சினீன்களுடைய நிலைமையை, செயல்களை அல்லாஹ் விளக்குறதுக்கு தான் இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா என்றெல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லி கொண்டே வரான் அப்படின்னு இந்த ஆயத்தினுடைய யதாக தொடராக நமக்கு நலுமுத்துரர் பி தனாசுபில் ஆயாத்தி சுவர் என்ற தஃப்சீர்ல இந்த ஆயத்திற்கும் மேலுள்ள ஆயத்திற்குமான தொடர்பினை நமக்கு விளக்கி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஆயத்தை குறித்து தஃப்சீர்கள் அப்படி பார்க்கும் பொழுது, பொதுவா நம்ம ஒரு ஆயத்திற்கு விளக்கத்தை தேடுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன ரீதியில விளக்கங்கள் வேணுமோ அந்த ரீதியில போனா அதற்கு விளக்கம் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நமக்கு ஒரு ஆயத்தை பார்க்கிறோம், இதுக்கு நம்ம ஹதீஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம இப்னு கசீர் தஃப்சீர் எடுத்து பார்க்கணும். அங்க வந்து என்ன நமக்கு என்ன இருக்கும், ஆயத்திற்கு தோதுவான ஹதீஸுகளை தருவாங்க. இல்ல எனக்கு ஆயத்திற்கு தோதுவான ஆயத்தே வேணும் அப்படின்னு சொன்னா அல்வா உல் பயான் ஒரு தஃப்சீர் இருக்கு, அதுல போனா ஆயத்திற்கு தோதுவான இன்னொரு ஆயத்தை எடுத்து போடுவாங்க. இல்ல அதே மாதிரி எனக்கு அறிவியல் ரீதியான விளக்கங்கள் வேணும் அப்படின்னா ஜவாஹிர்னு ஒரு தஃப்சீர் இருக்கு, அது எடுத்தோம்னா தஃப்சீருக்கு ஆயத்திற்கு தோதுவான அறிவியல் சமீபத்தில் எழுதப்பட்ட தஃப்சீர் அது. அப்போ ஒவ்வொரு ஆயத்திற்குமான அறிவியல் சார்ந்த விளக்கங்களா இருக்கும். நம்ம அந்த தஃப்சீர் எடுத்து பார்த்தாலே தெரியும், ஒரு அறிவியல் புக்கு திறந்த மாதிரி படங்கள்லாம் போட்டிருப்பாங்க.
அப்ப நம்ம எந்த ஆயத்திற்கு என்ன ரீதியில விளக்கம் நமக்கு வேணுமோ அந்த ரீதியில போன விளக்கம் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த ஆயத்திற்கு ஆன்மீக ரீதியா விளக்கங்கள் வேணும் அப்படின்னா ரூஹுல் பயான் அப்படிங்கிற தப்சீரை பார்க்கலாம். அது தப்சீருல் ஜீலானின்னு கௌசுல் ஆலமுடைய தப்சீர் ஒன்று இருக்கு. அதுலயும் ஆன்மீக ரீதியான விளக்கங்கள் ஆயத்திற்கு போட்டிருப்பாங்க. இல்ல எனக்கு தப்சீருக்கு பொதுவா அகீதா ரீதியான விளக்கங்கள் வேணும், ஒரு ஆயத்தை எடுத்துட்டா இதுல இன்ன அக்கீதா அஹ்லு சுன்னாவிற்கும் முஅ்தஸிலாவுக்கும் இந்த மாதிரி விளக்கங்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கணும்னா தப்சீர் ராசிக்கு வரணும். இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய தப்சீருல் கபீர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தப்சீருக்கு பார்க்கணும். இப்படி நமக்கு என்ன தப்சீருக்கு ஆயத்திற்கு என்ன ரீதியான விளக்கங்கள் வேணுமோ இந்த மாதிரி தப்சீர்கள் நம்ம ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த ஆயத்திற்கு நாம ஆன்மீக ரீதியான விளக்கத்தை தேடும் பொழுது ரூஹுல் பயான் இஸ்மாயில் ஹக்கி ரஹமத்துல்லா அலைஹியுடைய தப்சீர் ரூஹுல் பயான்ல நல்ல விளக்கம் கொடுக்குறாங்க. இஸ்திகாமத் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா ஒரு செயல்ல நமக்கு நிலைப்பாடு இருக்கும், நிரந்தர நிலைப்பாடு, ஒரு உறுதியோட செயல்படணும். அதான் இப்னு தாஹிர் என்ற இமாமினுடைய கருத்தை ரூஹுல் பயான்ல இஸ்மாயில் ஹக்கி ரஹமஹுல்லா பதிவு செய்யறாங்க. என்னது? இஸ்தகாமு அலாமா சபக மின்ஹும் மினல் இக்ராரி பித்தௌஹீத். அப்போ இதற்கு அவர் மொழிந்த அந்த என்னுடைய இறைவன் அல்லாஹ் மட்டுமே என்ற அந்த ஒற்றை வார்த்தையில அவர் உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்கிறதுனா என்னது? நிலைப்பாடோடு இருக்கிறதுனா ஃபலம் யரவ் சிவாஹு முன்இமா, அல்லாஹ் அல்லாத ஒருத்தரை அவர் உபகாரியாக பார்க்க மாட்டார். வலம் யஷ்குரு சிவாஹு ஃபி ஹால், எந்த நேரத்திலையுமே அல்லாஹ் தவிர யார்ட்டையும் போய் அவர் நன்றி செலுத்த மாட்டார். வலம் யர்ஜிஉ இலா கைரிஹி, ஒரு தேவன் வந்துட்டா அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போகவும் மாட்டார், அங்கிருந்து மீளவும் மாட்டார், அல்லாஹுவின் பக்கமே நிற்பார். அப்படி நிறைய சொல்றாங்க. இதுதான் இதற்கு பேர் தான் என்னது? இஸ்திகாமத், ஒரு காரியத்தில் நிலைத்திருக்குதல் அப்படிங்கறதுக்குண்டான பொருள் அப்படின்னு. இன்னும் அதே இஸ்மாயில் ஹக்கி ரஹமத்துல்லா அலைஹி ரூஹுல் பயான் தப்சீர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்திகாமத்துங்கிற வார்த்தையே ஏன் இங்க அல்லாஹ் போட்டான் அப்படின்னா பொதுவா ஒரு ஆளு ரப்புன் அல்லான்னு சொல்லிட்டா நிறைய சிரமங்களை சகிக்க வேண்டியது ஏற்படும். நம்ம சஹாபிகளை பார்த்தோமா இல்லையா? அல்லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு சொன்னதுக்காக வேண்டி அவங்க பட்ட கஷ்டங்கள் நிறைய. அப்போ ரப்புன் அல்லாஹ், அதான் தௌஹீதினுடைய அந்த வார்த்தையை ஒருவர் சொல்லும் பொழுது நிறைய சிரமங்களை சகிப்பாரு. அப்ப அவருக்கு இஸ்திகாமத் இருக்கணும். அப்ப அவருக்கு என்ன இருக்கணும்? இஸ்திகாமத் இருக்கணும். அதத்தான் அங்க சொல்றாங்க இமாம் இஸ்மாயில் ஹக்கி ரஹமஹுல்லா ரூஹுல் பயான்ல சொல்றாங்க. ஒரு ஆளு இஸ்லாத்தை ஏற்று கலிமத்து தௌஹீதை மொழிந்துட்டார் அப்படின்னா அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். குல்லமா கருபல் அபுது மினல் கமாலி இஷ்தத்த அலைஹி தக்லீஃபு ஆனா வாதத் அலைஹில் பரகாத்து, நிறைய சொல்றாங்க. அப்படி ஒரு ஆள் சிரமத்தை சகிக்கிற பொழுது இஸ்திகாமத்தை ஒருவர் அந்த நிலைநாட்டுகிறார், ஈமான் சார்ந்த காரியங்களை ஒருவர் நிலைநாட்டி உறுதிப்பட நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கு? நிறைய பரக்கத்துகள் வரும் அப்படின்னு இமாம் இஸ்மாயில் ஹக்கி ரஹமஹுல்லா இந்த ஆயத்தினுடைய அந்த சும்மங்கிற வார்த்தையை வச்சு விளக்குறாங்க. அந்த பிறகுங்கிற வார்த்தையில அந்த வார்த்தையில ஒரு பொருள் இருக்காமா. அதாவது ரப்புன் அல்லாஹ்னு ஒருவர் சொல்லுகிறார், பிறகு நிலைத்து நிற்கிறார், இஸ்திகாமத்து கொள்ளுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்புன் அல்லாஹ்னு சொன்ன பிறகு நிறைய கஷ்டங்கள் வரும், அதற்கு பிறகு அவர் சகிக்கணும், அந்த சகிப்பு தன்மை பெரிய பரக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு இஸ்மாயில் ஹக்கி ரஹமஹுல்லா தப்சீர்ல பதிவு செய்து தராங்க. அப்ப நம்ம தப்சீரை ஆன்மீக ரீதியான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அகீதா ரீதியான தப்சீர். இமாம் ராசி ரஹமத்துல்லா அலைஹி, ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹமத்துல்லா அலைஹி அவங்க இந்த ஆயத்திற்கு அற்புதமான விளக்கங்களை நமக்கு சொல்லி தராங்க. என்ன அப்படின்னா இந்த ஆயத்திற்கா இல்லையா, என்னது? இந்த உலாயிகா அஸ்ஹாபுல் ஜன்னா நம்ம கடைசியா பார்த்த ஆயத்து. இந்த ஆயத்து இதை வச்சு முஅ்தஸிலாக்கள் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. நிறைய மசாலாக்களை சொல்றாங்க. நம்ம இந்த இடத்திற்கு பொதுவாக ஒன்னு ரெண்டு மசாலாக்களை மட்டும் பார்ப்போம். அதாவது உலாயிகா அஸ்ஹாபுல் ஜன்னா, நாம என்ன அர்த்தம் வச்சோம்? அவர்கள் சொர்க்கவாசிகள், அவ்வளவுதானே வச்சோம். ஆனா முஅ்தஸிலாக்கள் என்ன அர்த்தம் வைக்கிறாங்கன்னா அவர்கள் மட்டுமே சொர்க்கவாசிகள் அப்படிங்கிறாங்க. அப்ப ஹஸ்ர் அந்த அர்த்தம் கொடுக்குறாங்க, அவர்கள் மட்டுமே சொர்க்கவாசிகள். அப்ப ரப்புன் அல்லாஹ்னு சொல்லாம அதே மாதிரி அதுல இஸ்திகாமத்து இல்லாதவர்கள் சொர்க்கவாசி இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு அவங்க வராங்க. இந்த கருத்துக்கு அவங்க ஏன் வராங்க அப்படின்னா முஅ்தஸிலாக்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு. அது என்ன கொள்கை அப்படின்னா சுன்னத்து ஜமாத்தினுடைய உலமாக்கள் ஆகிய நம்முடைய உலமாக்கள் பெருமக்கள் சொல்றாங்க, ஒரு ஆளு பெரும்பாவம் செய்யறாரு, சாஹிபுல் கபீரான்னு சொல்லுவோம், பெரும்பாவம் செய்யறாரு, ஒரு முஃமினை கொல்றாரு, இந்த மாதிரி பெரும்பாவங்கள் ஒரு ஆள் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவரு துனியாவுடைய பார்வையில முஃமின் தான், மாற்று கருத்து எல்லாம் இல்லை.
மறுமையில அவர் யாரு? ஒரு பாவியாக இருப்பாரு. தௌபா செய்யலனா, தௌபா செஞ்சுட்டா வேற. தௌபா செய்யலனா அவர் யாரு? மறுமையில அவர் பாவியா இருப்பாரு. அவர் செய்த பாவத்திற்கான தண்டனை அவருக்கு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிருவாரு. அவருக்கு என்ன இல்ல, நரகத்திற்கு போவாங்க. தௌபா செய்யவில்லை என்றால் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். பெரும்பாவத்தை உலகத்துல செஞ்சுட்டு தௌபா செய்யலனா, அவர் மறுமையில் என்னதான் நரகம் தான் போவாரு பாவத்திற்காக வேண்டி. அதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். அவர் என்ன இல்ல, முஹல்லதுன் ஃபின்னார் இல்ல, நரகத்தில் நிரந்தரமாக்கப்படக்கூடியவர் இல்லை. ஏன்னா முக்மின் அவரு. முக்மினா இருந்து பாவம் செஞ்சிருக்கிறாரு. அவர் ஃபாசிக்கு தான், பாவி தான், மாற்றுக்கிறது இல்ல. அதனால அவருக்கு ஹாலிதீன அப்படி நரகத்துல நிரந்தரமா இருப்பாருங்கிற அதெல்லாம் கிடையாது. அப்படி சுன்ன ஜமாத்துடைய கருத்து. ஆனா முஅ்தஸிலாக்கள் கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, முஅ்தஸிலாக்கள் சொல்றாங்க இல்ல. அதாவது என்னது, ஒரு ஆளு பெரும்பாவம் செய்யறாரு முக்மினா, உடனே அவருக்கு துனியால அவரை நம்ம காஃபிர்னு சொல்ல மாட்டோம். ஆனா அவர் முக்மினும் கிடையாது துனியால. அதே சமயம் மறுமையில அவருக்கு நிரந்தர நரகம் இருக்கு அப்படின்னு யாரு சொல்றா? யார் சொல்றா? காஃபிர், அந்த முஅ்தஸிலாக்களுடைய கருத்து. அதுக்கு நிறைய ஆதாரங்களை சுன்ன ஜமாத்துக்காரங்க சொல்லுவாங்க. என்னது? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்க மட்டும் தான் மன்னிக்க மாட்டான். மற்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நான்னா மன்னிப்பான், நான்னா மன்னிக்காம விடுவான். அவ பெரும்பாவங்கள் அந்த லிஸ்ட்ல தானே வரும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். தௌபா கேட்கிறவங்களுக்கு. ஒருத்தர் தௌபாவே கேட்கலாம் மன்னிக்க மாட்டான். அல்ல தௌபா ஒருத்தர் கேட்காமே இருக்கிறான், அல்லாஹ் நான்னா மன்னிப்பான். அப்ப சிறுக்கை இணை வைப்பை தவிர மீதி எல்லா பாவங்களுமே அது மன்னிப்பிற்கு இடம் கொடுக்கக்கூடியது. அதனால அல்லாஹ் நான் தான் மன்னிப்பான், நான் தான் மன்னிக்காம இருப்பான், அவங்கவுங்க விருப்பம். அதனால அது நிறைய ஆயத்துக்களை சொல்லுவாங்க. அப்ப பெரும்பாவங்கள் என்ன அல்ல, நரகத்தை நரகத்தை நிரந்தரமாக்கக்கூடிய பாவம் அல்ல பெரும்பாவங்கள் அப்படி சுன்ன ஜமாத்துக்காரங்க நிறைய ஆதாரங்களை சொல்லுவாங்க. அதே இந்த முஅ்தஸிலாக்கள் ஆதாரம் கொண்டு வருவாங்க. وَمَن يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا வருதே. ஒரு முஃமின ஒருத்தர் கொண்டுட்டாருன்னா அவருக்கு நிரந்தர நரகம் ஆயித்து. நம்ம இமாமுங்கள் விளக்கம் கொடுப்பாங்க. அது நிரந்தர நரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, அதிக காலம் தங்குவார்னு அர்த்தம், நிரந்தரமா இருப்பார்னு கிடையாது விளக்கம் கொடுப்பாங்க. இப்படி அவங்க ஆதாரங்களும் சொல்லுவாங்க, நம்மளும் ஆதாரங்கள் சொல்லுவோம். ஆனா சுன்ன ஜமாத்தினுடைய கருத்து என்ன, நாம விளங்கிய அடிப்படையில ஒரு பெரும்பாவம் செய்யக்கூடியவர் அவர் பாவி, தௌபா செய்யாதவரை. தௌபா செஞ்சுட்டாருன்னா மன்னிக்கப்பட்டவராயிருவாரு. தௌபா செய்யாமலேயே மரணிக்கிறார்னா அவருக்கு மறுமையில அதற்கான தண்டனை இருக்கு. ஆனா நிரந்தர நரகம்ங்கிறது கிடையாது. ஆனால் முஅ்தஸிலாக்கள் கருத்து நிரந்தர நரகம் அப்படிங்கிறாங்க. அவங்க எதை வச்சு சொல்றாங்க? பல ஆதாரங்கள்ல அவங்களுக்கு இந்த வார்த்தையும் ஒரு ஆதாரம். என்னது? இன்னல்லதீன காலு ரப்புனல்லான்னு சொல்லி அது நிரந்தரமா நிலைப்பாட்டோடு இருந்து பாவம் செய்யாதவர்கள் இவங்க மட்டும்தான் சொர்க்கவாசி அப்படின்னு அவங்க அந்த அவர்கள் மட்டுமே ஹஸ்ர் எடுக்கிறாங்க, மட்டுப்படுத்துறாங்க. அதை வச்சு அவங்க சொல்றாங்க இப்படி இல்லாதவர்கள் ரப்புன் அல்லான்னு சொல்லிட்டு பாவம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கவாசி அல்ல, அப்ப நரகவாசி, ஹாலிதீன ஃபீஹாவும் சேர்த்துக்கிறாங்க, நரகத்தில் நிரந்தரமா இருப்பாங்க அப்படின்னு. இப்படி முஅ்தஸிலாக்கள் அவங்க கருத்தை இதுல பதிவு செய்யறாங்க. அதே மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் கபீர்ல என்னது அப்படின்னா, பிமா கானு யஅமலுன்ங்கிற வார்த்தைக்கு நாம சாதாரணமா அர்த்தம் வச்ச என்னது, அந்த மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய செய்திருந்ததான ஒன்றை கொண்டு கூலி வழங்கப்படுவார்கள் அப்படின்னு முடிச்சிட்டோம். இந்த வார்த்தையை வச்சுட்டு முஅ்தஸிலாக்கள் ஒரு கருத்து எடுக்கிறாங்க. என்னன்னா, முஅ்தஸிலாக்களுக்கும் அஹ்லு சுன்னாவிற்கும் ஒரு விஷயம் இருக்கு. அடியார்கள் செய்யக்கூடிய செயல்கள் யாரை சார்ந்தது? நாம அஹ்லு சுன்னத்தினுடைய உலமாக்கள், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய உலமாக்களான நாம சொல்லுவோம், அடியார்கள் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவைகள், அவைகளை செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு நாம அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்தினுடைய கொள்கை. முஅ்தஸிலாக்கள் சொல்றது என்ன? இல்ல, அடியார்களுடைய செயல்களை அவங்களாகவே உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க இதை வச்சுதான் ஆதாரம் சொல்றாங்க. என்னது? பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்பவர்களாக அவர்கள் செய்திருக்கக்கூடியதான ஒன்றை கொண்ட அவங்க தானே உருவாக்குறாங்க அப்படின்னு இந்த வார்த்தையை வைத்து அவர்களும் ஆதாரம் சொல்றாங்க. இப்படி நிறைய விளக்கங்களை, கருத்துக்களை இமாம் ராசி ரஹமத்துல்லா அலைஹி நம்முடைய தப்சீருல் கபீர் என்ற அந்த ராசி இமாமுடைய தப்சீரில நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய தினத்துல நாம இந்த 2 ஆயத்துகளுக்குண்டான பொருள், அதே போன்று மேலோட்டமான விளக்கம், தப்சீர் ஜலாலைனியுடைய விளக்கம், அதையும் தாண்டி ஒரு சில தப்சீர்கள் இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி தப்சீரு, அதே போன்று நலுமுத்துரர்
ஃபி தனாசுபில் ஆயாத்தி சுவர் என்ற இமாம் பக்காய் ரஹமுல்லா அவங்களுடைய தப்சீரு, இமாம் இஸ்மாயில் ஹக் ரஹமுல்லாவுடைய ரூஹுல் பயான் என்ற தப்சீருடைய விளக்கங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இத்தோடு இந்த இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. இனி அடுத்து வரக்கூடியதான பாடத்திலே இந்த 15வது ஆயத்தினை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.